ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 35 verse 11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன் மாமன் வீட்டிலிருந்து திரும்பி வரும் பொழுது தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம். This is the promise of God for Jacob. When he returned from his father-in-law's house, on his way, God met him. And God promised him, I am the Lord God Almighty. In other words, I am El Shaddai. The Lord God wants to encourage you, saying that he is El Shaddai. He is Almighty God. No power can stand against the power of our God when he is with you. And he says, be fruitful and multiply. Why? Because Jacob obeyed God's commandments. He remembered the goodness of God in his life. He remembered the promise of God in his life. That is why he built an altar and he sacrificed for God. Dear child of God, today we also have to remember the promises of God, and we should be thankful to God. And we should obey whatever the Lord God says to us. When the Lord told him to build an altar and offer sacrifice for God, he did it along with his family. Such a wonderful man was Jacob. Today, do we sacrifice everything for God along with our children, along with our wives? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் அவன் தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை பணிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை பணிந்து கொள்ளும் பொழுது பலிகளோடு சென்று பணிந்து கொள்ள வேண்டும். We should go and worship God with them and offerings. That is very important. That is the reason God told him, I am El Shaddai. Be fruitful and multiply. A nation and a company of nations shall arise from you, and also kings will be born from your body. கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாக்கள் உன்னிலிருந்து தோன்றுவார்கள் என்று தேவன் சொன்னது போல, ஜாதிகள் உன் மூலமாக எழும்புவார்கள் என்று சொன்னது போல, 12 கோத்திரங்களை கர்த்தர் யாக்கோபின் மூலமாக உருவாக்கினார். அநேக ராஜாக்களை இந்த யாக்கோபின் சந்ததியிலே கர்த்தர் உருவாக்கினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சந்ததிகள், உங்களுடைய பின் சந்ததிகள், உங்களுடைய சந்தானங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்னபடி செய்வோம். நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களின் பரலோக பிதாவே, நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு இணங்கி பலி செலுத்தி உம்மை பணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில முதன்மையாக கொள்ளவும், நீ சொன்ன வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றினதை நினைத்து உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்தோம். குற்றங்கள் குறைவுகளை மன்னியும். எங்களிடத்திலிருந்து ஜாதிகளின் சந்ததிகளும் எழும்புவார்களாக, ராஜாக்கள் எழும்புவார்களாக. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உலகம் அறிந்து கொள்வார்களாக. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.